ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 4, 2024. நாம் பகவானுடைய குழந்தைகள், மனோ ரீதியாக மிகுந்த உறுதியானவர்கள், மகிழ்ச்சி நிறைந்தவர்கள், தைரியம் நிறைந்த பயமற்றவர்கள், கவலையற்றவர்கள். பகவானுடைய குழந்தைகளின் அடையாளமே இதுவாகும். எந்த ஆத்மாக்கள் சுயமரியாதையில் நிலைத்திருப்பார்களோ அவர்களுக்குள் மெல்ல மெல்ல இப்படிப்பட்ட குணநலன்கள் வந்து கொண்டே இருக்கும். நான் பகவானுடைய குழந்தையாவேன் என்ற நம்பிக்கை யாருக்கு ஏற்பட்டு இருக்குமோ, யார் அவரது குடைநிழலில் இருப்பார்களோ அவர்களுக்குள் பயமற்ற தன்மை, கவலையற்ற தன்மை, கவலையற்ற ராஜா, ஊக்கம், உற்சாகம் ஆகிய அனைத்து குணநலன்களும் வந்துவிடுகின்றன. நாம் மனோ ரீதியாக மிகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பலருக்கும் மூளையும் மனமும் மிகவும் பலவீனமாகிவிட்டது. அழுத்தம் அதிகமாகும் போது மனநோய்கள் உற்பத்தியாகின்றன. சில முற்பிறவிகளின் சம்ஸ்காரங்கள், பயம், கவலைப்படக்கூடிய பழக்கம், முன்பு ஏதோ அதிகமான கஷ்டத்தை அனுபவித்திருந்த பதிவுகள், அவை விழிப்படைய துவங்குகின்றன. அதனால் மனநோய்கள் அதிகரிக்கின்றன. யார் முற்பிறவிகள் மட்டுமின்றி இந்த பிறவியிலும் மிகுந்த பாவங்கள் செய்திருக்கிறார்களோ அவர்களும் மனநோய்க்கு ஆளாகி கொண்டே செல்கிறார்கள். இது மேலும் அதிகரிக்கும். ஏனென்றால் இது படைப்பின் இறுதி காலமாகும். அனைத்து ஆத்மாக்களும் தமது கர்மங்களின் கணக்கு வழக்கினை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் சென்றாக வேண்டும். எனவே நாம் கவனம் செலுத்துவோம். எந்த ஒரு அழுத்தத்திலும் நாம் இருக்கக்கூடாது. தன்னைத்தான் மிகவும் லேசாக வைத்துக் கொள்வோம். தற்காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள் என்றால், அவர்கள் ஐடி துறையில் வேலை செய்கிறார்கள். மிகுந்த அழுத்தம் இருக்கிறது. 12 மணி நேரங்கள், 14 மணி நேரங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. 16 மணி நேரங்கள் வேலை செய்கிறார்கள். மெல்ல மெல்ல மூளையின் சக்திகள் அழிகின்றன. மேலும் மன அழுத்தம் அதிகரிக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அந்த வேலையை விட்டாக வேண்டியிருக்கிறது. சிறிது கவனம் செலுத்துவோம். இவ்வளவு மணி நேரங்கள் வேலை செய்வது என்பது மூளையின் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதல்ல. வருமானம் குறைவாக இருந்தாலும் சௌகரியமாக வாழ்வதற்கு ஏற்ற வேலையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். மனம் மிகவும் லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அளவிற்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். பதற்றத்திலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் மனம் விடுபட்டு இருக்க வேண்டும். நாம் இந்த மனநோய்களின் பக்கம் ஒருபோதும் செல்லக்கூடாது. இந்த மனநோய்கள் நம் பக்கம் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது. ஓசிடி என்ற பெயரில் ஒரு மனநோய் இருக்கிறது. அந்த நோய் வந்தவர்கள் நீண்ட நேரம் குளித்து கொண்டே இருப்பார்கள். 4 மணி நேரங்கள் கூட குளிப்பார்கள். இன்னும் சிலர் அதிகமான நேரத்தை கூட எடுத்துக்கொள்கிறார்கள். ஒருவரை பற்றி கேள்விப்பட்டோம். அவர் 6 மணி நேரங்கள் பல் தேய்த்து கொண்டே இருக்கிறார். சிலரோ கை கழுவி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாளுக்கு ஒரு சோப்பை காலி செய்து விடுகிறார்கள். எனது கை அழுக்காகிவிட்டது, நான் மீண்டும் கை கழுவுகிறேன் என்று மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். அவர்களது வாழ்க்கையே வீணாகி விடுகிறது. யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட மனநோய்கள் இருக்கின்றனவோ அவர்கள் சற்று கவனமாக அதிகாலை எழுந்திருக்கும் போதும், மேலும் இரவு உறங்குவதற்கு முன்னரும் 108 முறைகள் எழுத வேண்டும். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். மிகுந்த நல்ல உணர்வோடு எழுத வேண்டும். இதன் மூலம் மூளைக்கு சக்திகள் கிடைக்கப்பெறும். மேலும் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்தெல்லாம் தானாக விடுபட்டு விடலாம். மருத்துவர்களிடம் சென்றால் மாத்திரைகள் கொடுப்பார்கள். பொதுவாக அவை தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாகவே இருக்கும். மேலும் மூளையையும் டல் ஆக்கிவிடும். அவற்றால் பெரிய பலன் ஏதும் கிடைப்பதில்லை. குறுகிய காலத்தின் பலனே இருக்கும். அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் யாராவது ஞான மார்க்கத்தில் இருப்பார்களானால் அவர்கள் அவர்களுக்காக யோகதானம் செய்யலாம். சக்தி கொடுப்பதற்கான விதிமுறை உங்கள் அனைவருக்கும் தெரியும். 2 கைகளையும் தேய்த்தபடி 3-4 முறைகள் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று நினைவு செய்து அவரது தலையில் 2 கைகளை வைக்க வேண்டும். 2 நிமிடங்கள் அவருக்காக பாபாவின் நினைவில் சக்தி கொடுக்க வேண்டும். பின்னர் மீண்டும் இதே செயல்முறையை
மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும். இவ்வாறு 10 நிமிடங்களுக்கு செய்யலாம். இவ்வாறு செய்யும்போது மெல்ல மெல்ல மூளையின் சக்திகள் மீண்டும் வந்துவிடும். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் பல இடங்களிலும் இருக்கின்றன. இவ்வாறு முற்றிலும் மன அழுத்தத்திலிருந்து வெளிவந்த விஷயங்கள் 7-8 சம்பவங்கள் நம்மிடம் வந்திருக்கின்றன. எனவே தன்னைத்தான் மிகுந்த சக்திசாலியாக ஆக்கிக் கொள்வோம். ஒருபோதும் எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. மேலும் திடீரென்று ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு இப்படிப்பட்ட ஆன்மீக விதிமுறைகளால் ஈஸ்வரிய சக்திகளின் வெளிப்படையான நிரூபணத்தை காட்டுவோம். ஓம் சாந்தி.